வணக்கம். இன்றைய ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நாம நம்ம உணர்ச்சிகளை எண்ணங்களை எல்லாம் கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறோம் இல்லையா? ஆமா, அது ஒரு இயல்பான எண்ணம். கோபம் வந்தா அடக்கணும், கவலை வந்தா மறக்கணும்னு. ஆனா கிருஷ்ணமூர்த்தி என்ன சொல்றார்னா, இந்த கட்டுப்பாடே அதாவது அடக்குமுறையே ஒரு பெரிய பிரச்சனைங்கிறார். கரெக்ட். அவருடைய அடக்குமுறையும் ஒழுங்கும் மனதின் பிளவு நீக்கல் அந்த உரையை வச்சுதான் நம்ம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். அவர் என்ன சொல்றாருன்னா, அடக்குமுறை ஒழுங்கீனத்தை தான் உருவாக்கும்னு சொல்றாரு. இது கேட்கவே கொஞ்சம் முரணா இருக்குல்ல? ஆமா, முதல் தடவை கேட்கும்போது அப்படிதான் தோணும். அடக்குமுறை செஞ்சா ஒழுங்கு வரும்னு நாம நினைக்கிறோம். ஆனா அவர் சொல்றார், இல்ல, அது இன்னும் குழப்பத்தை தான் ஜாஸ்தி பண்ணும்னு. அதே சமயம் அடக்காம விட்டாலும் குழப்பம் வருமே, அதையும் அவர் சொல்றாரா? ஆமா, அதையும் சொல்றார். அதாவது கண்ட்ரோல் பண்றதும் பிரச்சனை, கண்ட்ரோல் இல்லாம இருக்கிறதும் பிரச்சனை. ஒரு விசித்திரமான நிலை இது. சரி, அப்போ இந்த முரண்பாட்டை எப்படி அவர் விளக்குறார்? எதனால கட்டுப்பாடு ஒழுங்கினத்தை கொண்டு வருது? அவர் என்ன சொல்றார்னா, இந்த கட்டுப்பாடு எங்கிருந்து வருதுன்னு பாருங்க. சமூகம், நம்மளுடைய பயங்கள், சில நம்பிக்கைகள், இதெல்லாம் சேர்ந்து நம்ம மனசு மேல ஒரு ஒரு அழுத்தத்தை கொடுக்குது. புரியுது. நான் இப்படிதான் இருக்கணும், இதை செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. அதேதான். இந்த விதிகள் நமக்குள்ளேயே ஒரு போராட்டத்தை உருவாக்குது. உதாரணத்துக்கு, நான் கோபப்படவே கூடாதுன்னு ஒரு விதி வச்சிருக்கோம்னு வச்சுக்குவோம். ஆனா கோபம் இயற்கையா வருது. அப்ப நாம என்ன பண்றோம்? அதை அடக்க முயற்சி பண்றோம். இது ஒரு உள் சண்டை. ஆமா ஆமா. இந்த சண்டை நடந்துகிட்டே இருக்கிற மனசுல ஒரு உண்மையான அமைதி, ஒரு உண்மையான ஒழுங்கு எப்படி இருக்க முடியும்? அது மேலோட்டமா தான் இருக்கும்னு சொல்றார். சரி, இது புரியுது. ஆனா இப்போ வெளியில உலகத்துல எவ்வளவு பிரச்சனைகள், வன்முறை, குழப்பம் எல்லாம் இருக்கு. ஒரு தனி மனுஷன் அவனுக்குள்ள ஒழுங்கா இருக்கிறதுனால என்ன மாறிட போகுது? இது ஒரு பொதுவான கேள்விதானே? நிச்சயமா, ரொம்ப நியாயமான கேள்வி. கிருஷ்ணமூர்த்தியும் இத பத்தி பேசுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க உங்க மனசுக்குள்ள கொண்டு வர்ற மாற்றம் உடனடியா உலகத்தை மாத்திடாது, உண்மைதான். அப்புறம் ஆனா அது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, உங்களுடைய அனுபவத்துல ஒரு பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தும். ஒரு ஆழமான அமைதி, ஒரு தெளிவு, உண்மையான ஒரு ஒழுங்கு உருவாகும். ஓ, அப்போ பயன் தனிநபருக்கு உடனடியா கிடைக்குதுன்னு சொல்றீங்க? ஆமா, உண்மையான ஒழுங்குங்கிறது வெளியில இருந்து வர்றதில்ல, சட்டத்தாலேயோ மத்தவங்க சொல்றதாலேயோ வர்றதில்ல. அது உங்க மனசுக்குள்ள எந்த போராட்டமும் இல்லாம, பிளவில்லாம உருவாகணும். அந்த பிளவு இல்லாத பார்வைங்கிற விஷயத்துக்கு வருவோம். அதுதான் கொஞ்சம் புரிஞ்சிக்க கஷ்டமா இருக்கு. பார்க்கறவன் பார்க்கப்படுவது ரெண்டும் ஒண்ணு, பிளவில்லாம பார்க்கணும்னு சொல்றாரே. ஆமா, இதுதான் அவருடைய போதனையோட மிக முக்கியமான ஆழமான பகுதி. நாம சாதாரணமா எப்படி உணர்றோம்? நான் கோபமா இருக்கேன், இங்க நான் ஒருத்தன் இருக்கான், கோபம்னு ஒன்னு இருக்கு, நான் அதை பாக்குறேன். ஆமா, நான் வேற, என் கோபம் வேற மாதிரி. கரெக்ட். கிருஷ்ணமூர்த்தி சொல்றார், இந்த நான்கிற பாக்குறவனோ அந்த கோபம்ங்கிற பார்க்கப்படுற விஷயமும் உண்மையில ரெண்டில்ல ஒண்ணுதான். அந்த பிரிவினைய ஒரு மாயை. அந்த பிரிவினை தான் எல்லா மன போராட்டத்துக்கும் அடிப்படை காரணம். ஓ, அப்படியா? அப்ப கோபம் வரும்போது நான் கோபத்தை பாக்குறேன்னு இல்லாம எப்படி? அந்த கோபத்தை வெறுமனே கோபமாகவே, அதுக்கு எந்த அடையாளமும் கொடுக்காம, அத சரி தப்புன்னு தீர்ப்பு சொல்லாம, அடக்கவும் முயற்சி பண்ணாம, வெறுமனே கவனிக்கிறது. ஜஸ்ட் கவனிக்கிறது மட்டும்தானா? இது சாத்தியமா? அது ஒரு பயிற்சி மாதிரி தான். அந்த விளைவு இல்லாம அந்த உணர்வை முழுமையா அது இருக்கிறபடியே எந்த விதமான எதிர்ப்பும் இல்லாம கவனிக்கும்போது அதோட இயல்பு தானா புரிய ஆரம்பிக்கும். இதுதான் நேரடியான புரிதல், நுண்ணறிவு. அடக்க முயற்சி பண்ணும்போது என்ன நடக்குது? அடக்கும்போது நாம அந்த உணர்வை தள்ளி வைக்கிறோம், அதை முழுசா புரிஞ்சுக்கிற வாய்ப்பை இழந்துடுறோம். அது உள்ளக்குள்ள வேற மாதிரி உருமாறி பிரச்சனையை ஏற்படுத்தும். அது மனச மந்தமாக்கிடும், உண்மைய பார்க்க விடாது. சரி சரி. அப்போ அடக்குமுறைங்கிறது புரிதலுக்கு எதிரானது. ஓகே, இது நம்ம அன்றாட வாழ்க்கையில நிறையவே நடக்குது இல்லையா? சின்ன சின்ன விஷயத்துல கூட. நிச்சயமா. நாம எத்தனை தடவை நம்ம உணர்ச்சிகளை, எண்ணங்களை சும்மா கவனிக்கிறதுக்கு பதிலா உடனே அதை மாத்தணும், சரி பண்ணணும்னு நினைக்கிறோம். நிறைய தடவை. அப்போ கிருஷ்ணமூர்த்தியோட பார்வையில உண்மையான ஒழுங்குங்கிறது அது தானா வர்ற ஒரு விஷயமா? ஆமா, அது மனதின் ஒரு இயல்பான நிலைன்னு சொல்லலாம். சட்டமோ விதியோ சுய கட்டுப்பாடும் தேவையில்லை. மனம் தன்னைத்தானே தெளிவா, பிளவுகள் இல்லாம, போராட்டம் இல்லாம புரிஞ்சுக்கும் போது அந்த ஒழுங்கு தானாகவே வெளிப்படுது. அப்போ இந்த ஞானம் அடைறது வாழ்க்கையோட அர்த்தம் தேடுறது மாதிரி பெரிய விஷயங்கள் எல்லாம் அதையெல்லாம் வெளியில தேடாதீங்கன்னு சொல்றார். அந்த உண்மையான புரிதல், அந்த அமைதி, அந்த ஒழுங்கு எல்லாமே வெளியில இல்ல, அது நமக்குள்ளதான் இருக்கு. எப்படி? இந்த நேரடியான பிளவுபடாத கவனிப்பு மூலமா தான் அது மலரும்.
இது ஏதோ பெரிய தத்துவார்த்தமான விஷயம் மாதிரி தோணலாம், ஆனா இது ரொம்ப நேரடியான நடைமுறை விஷயம். சரி, சுருக்கமா சொன்னா கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறத விட்டுட்டு கவனிக்க ஆரம்பிக்கணும். அந்த கவனிப்புல இருந்து வர புரிதல் தான் உண்மையான ஒழுங்க கொண்டு வரும். மிகச் சரியா சொன்னீங்க. அதுதான் சாராம்சம். ஒழுங்கு, பிளவில்லாத பார்வை பத்தி நாம பேசினதுல எது உங்களை ரொம்ப யோசிக்க வச்சது? ஒருவேளை அடுத்த முறை உங்களுக்கு ஒரு கோபமோ கவலையோ வரும்போது அதை அடக்கவோ ஒதுக்கவோ சரி பண்ணுவோம் நினைக்காம கிருஷ்ணமூர்த்தி சொல்ற மாதிரி சும்மா அதை கவனிச்சு பார்த்தா என்ன ஆகும்? அந்த கவனிப்பு உங்க அனுபவத்துல என்ன மாற்றத்தை கொண்டு வரலான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்.